விவர்ஸ், இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான 5 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடரானது தற்போது இந்தியாவில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த தொடரின் முதல் 2 ஆட்டங்கள் முடிவடைந்த வேளையில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றியினை இன்றைக்கு பெற்று இந்த தொடரினுடைய தற்போதைய நிலையில் 1-1 என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளனர். மூன்றாவது T20 போட்டிக்கான இந்திய அணியினுடைய பிளேயிங் 11 இதுதான். அதனைத் தொடர்ந்து இவ்விரு அணிகளுக்கும் இடையேயான 3வது T20 போட்டியானது நாளை டிசம்பர் 14ஆம் தேதி தரம்சாலா நகரில் நடைபெற இருக்கிறது. இதனுடைய காரணமாக தற்போது இரு அணி வீரர்களும் அங்கு தீவிர பயிற்சியினை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த 3வது போட்டியானது இரு அணிகளுக்குமே மிக முக்கியமான போட்டியாக மாறியுள்ளது. இந்த நிலையில 2வது போட்டியில் அடைந்த மோசமான தோல்விக்கு பின்னர் நிச்சயம் 3வது போட்டிக்கான இந்திய அணியினுடைய பிளேயிங் 11 ஒரு சில மாற்றங்களானது இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக 2 மாற்றங்கள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக பேசப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தொடர்ந்து 2 ஆட்டக்காரர்களை மோசமான பேட்டிங்கை வெளிப்படுத்தி வரக்கூடிய சுப்மன் கில் வெளியேற்றப்பட்டு அவருக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் துவக்க வீரராக விளையாட வாய்ப்புகள் இருப்பதாக பேசப்படுது. அதே போன்று ஷாம் துவாபியிடம் இருந்து பெரிய அளவில் சிறப்பான ஆட்டங்கள் வெளிப்படாததுனால பந்து வீச்சை பலப்படுத்தக்கூடிய வகையில் ஹர்திக் ராணா உள்ளே வருவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்பட்டு வருது. கேப்டன் சூரியகுமார் யாதவினுடைய ஃபார்ம் மோசமாக இருந்தாலுமே அவரே உலகக்கோப்பை அணியினுடைய கேப்டன் என்பதனால அவரது இடத்தில் மாற்றங்கள் இருக்காது என்பதால் நிச்சயம் நாளை 3வது போட்டிக்கான இந்திய அணியில் இந்த 2 முக்கிய மாற்றங்கள் இருக்கலாம் என்று சொல்லப்படுதுங்க. ஒருவேளை சுப்மன் கில் வெளியேற்றப்படக்கூடிய பட்சத்தில் ஹர்திக் பாண்டியா துணை கேப்டனாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. மற்றபடி இந்த 3வது T20 போட்டிக்கான இந்திய அணியினுடைய பிளேயிங் 11 பெரிய மாற்றங்கள் இருக்காது என்றும் சொல்லப்படுது. அந்த வகையில் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான 3வது T20 போட்டிக்கான இந்திய அணியின் உத்தேச பிளேயிங் 11 இதோ. முதலாவது இடத்துல அபிஷேக் சர்மா, அடுத்ததாக சஞ்சு சாம்சன், 3வது இடத்தில் திலக் வர்மா, 4வது இடத்துல சூரியகுமார் யாதவ், 5வது அக்சர் படேல், 6வது ஹர்திக் பாண்டியா, தேஜஸ் சர்மா, ஹர்திக் ராணா, ஹர்ஷதீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, ஜாஸ்பிரீத் பும்ரா இவர்கள் எல்லாமே இந்த 3வது T20 போட்டியில் இடம்பெறுவார்கள். இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.